ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 24. பலகையில் பாதுகை. சிந்தோபந்த் அப்பா டோல் என்ற பக்தர் அக்கல்கோட்டில் தமது வீட்டில் உள்ள விஷ்ணு பஞ்சலோக மூர்த்திக்கு விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்லிக்கொண்டே 1 கோடி துளசியால் அர்ச்சனை செய்வதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதேபோல் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார். அவ்வப்போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் அப்பா டோலின் பூஜையில் கலந்து கொள்வார். சுவாமிகளையே விஷ்ணுவின் பிரத்யட்ச அவதாரமாக கருதி டோலும் துளசியால் சுவாமிகளின் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்து வந்தார். தமது வீட்டில் சுவாமிகள் நிரந்தரமாக தங்கி இருந்தால் நமது பூஜை சிறப்பாக அமையும் என்று நினைத்து தமது எண்ணத்தையும் சுவாமிகளிடம் கூறி வேண்டி நின்ற டோலிடம் உன் எண்ணம் நிறைவேறும் என்று ஆசி அருளினார். சிறிது நேரத்தில் அவ்விடத்தை விட்டு சுவாமிகள் அகன்றதும் என்ன ஆச்சரியம்! ஸ்ரீ சமர்த்தர் அமர்ந்திருந்த பலகையின் மேல் அவர்தம் திருவடிகள் பொறிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு பேரானந்தத்தில் கண்ணீர் மல்க சுவாமிகளின் கருணையை போற்றி தமது பூஜைகளை குருவின் திருவடிகளுக்கே தொடர்ந்து செய்து வந்தார். சிந்தோபந்தின் வீட்டில் ஔத்தும்பர் மரம் அத்தி இருந்தது. ஔத்தும்பர் மரத்தடியில் தத்தாத்ரேயர் வாசம் செய்வதால் அது புனித மரமாக வணங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வில்வமரம் சிவன், அரசமரம் வன்னிமரம் விநாயகர், துளசி விஷ்ணு எவ்வாறு புனிதமாக கருதப்படுகிறதோ அப்படி மகாராஷ்டிராவில் ஔத்தும்பர் மரம் போற்றப்படுகிறது. அந்த மரத்தருகில் ஸ்ரீ சமர்த்தரும் அவ்வப்போது வந்து அமர்ந்து செல்வார். கோபால் பட் பிடே என்ற சந்நியாசிக்கு அந்த மரத்தடியினில் சுவாமிகளின் பாதுகைகளை ஸ்தாபிதம் செய்து ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் தாமோ ஒரு துறவி, தம்மால் கோவில் கட்ட முடியுமா என்று சந்தேகமும் எழுந்தது. அருகிலிருந்து சுவாமிகள் உடனே கோவில் கட்டி திருவடிகளை ஸ்தாபிதம் செய்க என்று ஆசி அருளினார். குருநாதரின் ஆசி கிடைத்த பின்னால் நடவாத காரியம் ஏதேனும் உண்டா? பக்தர்களிடம் வசூல் செய்தும் ஸ்ரீ விநாயக் வாசுதேவ் என்ற தனவந்தரின் ரூபாய் 8000 பொருள் உதவியாலும் அந்த இடத்தில் ஒரு அழகிய கோவில் உருவானது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரே கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தினார். தமது திருவாக்கால் ஸ்ரீமன் மகா கணபதி பதையே நமஹா, ஸ்ரீ விக்னமஸ்து என்று பூஜைகளை ஆரம்பித்து வைத்த பெருமை ஜோசிபுவா மடத்திற்கு கிட்டியது. பூஜா மூலம் க்ரூர் பதம், குருக்கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.